சக்தி குருவடிச்சனும் திருவடிச்சனும் ஆக்கமும் ஆன்மீகமும் ஒரு அற்புதமான தொழில் நேர்களே தினம் ஒரு விதை. அதில் இன்றைக்கி ஷாலியா விதையை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஷாலியா விதை அவ்வளோ நல்லது. கர்ப்பப்பை லேடிஸ் சம்மந்தப்பட்ட அனைத்து இதுக்கும் நிவர்த்தி கிடைக்கும். நீர்க்கட்டி எதுவுமே வராது. குழந்தை வேணுங்கிறவா இதை ஒரு ஸ்பூன் எடுத்து பாலில் போட்டு சாப்பிட்லாம். கண்டிப்பாக ஷோர், 100க்கு 100. இது எப்படி கலர்ச்சிக்காய், சாலியா, அரசம் விதை, ஆளி விதை, அத்தி விதை, இது 5மே இது சம்மந்தப்பட்டது. அதே போல் ஒருத்தர் என்றும் இளமையாக இருக்கணும், ரொம்ப அதாவது வெளி உறுப்பில் இளமையாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் உள்ளே இருக்கிற கல்லீரல் இது எல்லாமே நம்ம ஷார்ப்பாக நல்லா இருக்கணும். அப்படின்னா ஆலம் விதை, அரசம் விதை, அத்தி விதை, இது 3ஐயும் சம அளவு எடுத்து பொடி பண்ணி வச்சு பாலில் போட்டு சாப்பிட்டாலும் சரி, ஒரு சிட்டி சாப்பிட்டாலும் எந்த வித கல் சம்மந்தப்பட்ட வியாதி எதுவுமே வராது. என்றும் ஒரு 100 வயசுக்கு எப்படி நம்ம ஸ்ட்ரென்த்து வேணும் பாருங்கள், அது மாதிரி இருக்கணும். இது சாப்பிட்டா கண்டிப்பாக ஷோர். இப்போ 20 வயசுக்கே நரம்பு சம்மந்தப்பட்ட வியாதி வருது. தடிக்கு விழுந்தால் எல்லா பேத்துக்கும் கல் வருது. எல்லாமே இது நிவர்த்தி ஆகும். அதே போல் வெள்ளரி விதை, இதெல்லாம் இந்த வெயில் காலத்தில் ஸ்டார்டிங். அவ்வளோ நட்ஸு, முந்திரி பருப்பு, பாதாம் பருப்பு குழந்தைகளுக்கு கொடுக்குற மாதிரி இந்த சீட்ஸையும் நம்ம ஒவ்வொரு ஸ்பூன் சாப்பிட சொல்லி பழகி கொடுக்கணும். தர்பூசணி விதை சாப்பிட்டா ஞாபகம் மறதி போயிடும். ஆனால் நம்ம வாட்டர் மில்லனை விதையை தூக்கி போடுறோம். ஆனால் அந்த விதைக்கு அவ்வளோ சத்து இருக்குது. கண்டிப்பாக கடைபிடிப்போம் நேயர்களே. தினம் ஒரு விதை.